உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நிறையாவே கடலைப்பருப்பு. அப்புறமா கொஞ்சமாக வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாவை புதுசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்படியே இறங்கி நல்லா வதக்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு போட்டோம்ல, அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுனாலும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறும். கடலை மாவு கரைச்சி திக்னஸ்க்காக இதுதான் பெருங்காயத்தூள் add பண்ணிக்கணும். அப்புறம் நல்லாவே வதக்கிக்கணும். நல்லா ஒரு கெட்டி பதத்தில் ஆகுது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுக்கணும். நம்ம குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். களிக்காக நான் வந்து வெத்தலையை தண்ணி ஊற்றினால தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு தேவையான அளவு திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பத்தாம இருக்கிறதுனால ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே மல்லி இலை மட்டும் போட்டு இது அப்படியே கீழே இருக்கு. மல்லி இலை போட்டுக்கலாம். இதோட நம்ம பூரி சேர்த்து சாப்பிடும் போது செமையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு செமையாக ரெடி ஆகிடும். இது ஒரு ஏலக்காய்
பூரியை போட்டாச்சு. இது நல்லா புஃபு புஃப்னு நல்லா வரும். மாவை சுட்டுட்டு போகலாம்.